இந்த எபிசோட்ல ஜேஜோ ஐலாண்டோட ரைடு முடிஞ்ச பிறகு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எதுக்காகவோ காத்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஜேஜோ ஐலாண்டோட ரைடில் இறந்து போன நம்ம பேக்கியோனோட ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கான் அவனோட கல்லறைக்கு. எப்போ ஜேஜோ ஐலாண்டோட ரைடு ஃபைனலாக முடிஞ்சதோ அதோட எண்ணெய் பற்றின டாக்கை வந்து உலகம் பொருளாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோடைய அந்த சண்டையை பார்த்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. பத்தாத்துக்கு பயங்கரமாக புரளி வர பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முக்கியமான அண்டர்ஸுடைய கண்ணில் வந்து இப்போ ஹீரோ மாட்டிக்கினா சரி எத்தனை பேர் என்ன பண்ணாலும் சரி நம்மளுடைய கடமை என்னவோ அதை நம்ம பண்ணுவோம். ஜேஜோ ஐலாண்டோடைய ரைடில் சாக்ரிஃபைஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவும் நன்றின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த கிரேவியோட பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து சோகத்தோடவே கிளம்பி வரேன். பேக்கியனு போற வழியில நான் நம்பினேன்டா அந்த வார் முடியறதுக்குள்ள ஒரு ஹீரோவோட அந்த இதில் சாகக்கூடாதுன்னு. பட் ஆனால் என்னால் அதை பண்ணவே முடியல. பட் இருந்தாலுமே ஆஃப்டர் அந்த ரீசெண்டாக நடந்த இன்வெர்ட்டுக்கு அப்புறம் என்னோட மனசை மாற்றிக்கினேன். நான் தப்பாக இருந்திருக்கேன். இருந்தாலுமே தக்க சமயத்தில் வந்து உதவி பண்ண உனக்கு ரொம்பவும் நன்றி சாங் அப்படின்னு அவனை சொல்லிட்டு கிளம்பும் போது நம்ம சாஹிமும் ஹீரோவை பார்த்து அப்படியே சைட் அடிக்க ஹீரோவும் திரும்பி பார்த்தா அவள் அப்படியே வைக்க போடுறா. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல இவ எதுக்காக நம்மளை பார்த்து வைக்க போடுறான்னு. டோட்டலாக 4801 ஹண்டர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் ஆனால் இது 5th ஜேஜோ ஐலாண்டோடைய ரைடு அண்டு 727 அவைக்னேடு குடிமக்கள் உட்பட இதில் கலந்துக்கினாங்க. அதில் 64 பேர் ஸ்டார்டிங்கில் கலந்துக்கினாலும் கிட்டத்தட்ட ஒரு 32 பேர் பேட்டில் இறந்துட்டாங்க. என்னதான் இது ஒரு கடைசியான போராட்டம் இருந்தாலும் சில தியாகங்கள் மூலியமா இப்போ டோட்டலாகவே அதோடைய கதையை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோகிட்ட ஹீரோவும் பற்றி பேசிட்டு இருக்க அவரும் என்னப்பா சங்க இதுக்கப்புறம் உன்னுடைய கெல்ட்டை ஓனாவே ஃபார்மிங் பண்ண பிளான் பண்ணிட்டியா? என்னதான் இருந்தாலும் ஒரு எஸ்ராங் கண்டஸால அவ்வளோ சீக்கிரத்துல ஒரு கெல்ட்டை எடுத்து நடத்துகிற அளவுக்கு மாஸ்டர் லைசன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு உனக்கு அசோசியேஷனுடைய உதவி தேவைப்படும். எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணுனேன். ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் சஞ்சின்வோ இப்போ ஜேஜோ ஐலாண்டோடைய அந்த வார் முடிஞ்ச பிறகு சில அண்டர்ஸ் அந்த இடத்துல இருக்கிற எசன்ஸ் ஸ்டோன்ஸ் அப்புறம் மிச்ச விஷயத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக அமுச்சு வச்சிருந்தோம். அது எல்லாமே போயிட்டு வந்த சில பேர் வந்து தன்னுடைய கான்சியஸ்னஸ் இழந்ததா சொன்னாங்க ஒரு சில செகண்ட்ல. அவங்க எல்லாருமே ஏ ரேங்க் அப்படி இல்லைன்னா பி ரேங்கை சேர்ந்த நைட் கில்ட்டோடைய மெம்பர்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல என்னமோ நடந்திருக்கு. இல்லை சார் எனக்கும் அந்த அளவுக்கு எதுவும் தெரியல என்ன நடந்திருக்குன்றது. சரி விடு. அந்த அண்டர் சோல்ஜர்ஸ் என்ன சொன்னாங்களாம்? அது என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய அந்த ரீகலெக்ஷன்ஸ் மூலியமா அந்த எசன்ஸ் ஸ்டோன்லாம் எடுக்க பார்த்துருந்தாங்க. பட் ஆனால் அதுக்குள்ள அவங்களுடைய கான்சியஸ்னஸ் இழந்துட்டாங்களாம். கண்டிப்பா ஏதோ ஒரு மேஜிக் ஸ்பெல் அந்த இடத்துல பயன்படுத்திருக்காங்கன்றது இதுல இருந்து நல்லா தெரியுது. ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான் ஒருவேளை அந்த ஆண்ட்டை பிடிக்க வந்த இடத்துல எதனா ட்ராப் செட் பண்ணியிருப்பானுங்களோ. மிஸ்டர் கோ அப்படின்னு ஒருத்தனும் கூப்பிட ஒரு இன்ஃபர்மேஷன் அவனும் கொடுத்துட்டு இருக்கேன். என்னது என்ன பார்க்குறது ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்களா? சரி ஓகே நான் அவரை பார்க்கறதுக்கு கிளம்புறேன். சஞ்சின்வோ உங்களுடைய டைமை கொடுத்துருக்காங்க நன்றி. நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். சரி ஓகே நம்ம இப்போ கிளம்புவோம் சொல்லிட்டு ஹீரோவும் பெருமிச்சு விட்டு அந்த இடத்துல இருந்து கார் எடுக்கலான்னு போக எஸ்கியூஸ் மீ நீங்க தான் சஞ்சின்வோவா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் தான் ஆடம்.